கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 தயவு செய்து வாசியுங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஜெப ஆலய தலைவனுடைய பேர் என்ன சொல்லுங்க? இப்பதான் வாசிச்சீங்க, சொல்லுங்க. ஜெப ஆலய தலைவனுடைய பேர் என்ன? யவீரு. அவன் வந்து இயேசுனுடைய பாதத்துல விழுறான். வந்து விழுந்து என்ன கேட்கிறான்? ஒரு விண்ணப்பம் ஒன்றை வைக்கிறான், முக்கியமான ஒரு விண்ணப்பம். தன்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து அவள் சுகப்படும்படி உம்முடைய கையை அவள் மேல் வையும், அப்பொழுது அவள் சுகமடைவாள் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் இயேசு கேட்டு, ஆண்டவர் இயேசு அவனுடைய வீட்டை நோக்கி அங்கே புறப்படுகின்றார். இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அவர் புறப்பட்டு செல்லும் வழியிலே மனக்கலக்கத்தோடு ஒரு ஸ்திரீ வந்து குறுக்கிடுகிறாள். அவளும் என்ன செய்கிறாள்? தன்னுடைய வேதனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே அவளுடைய அவசரமாயிருக்கிறது, அவசர விண்ணப்பமாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு அவளுடன் தன் நேரத்தை அங்கே செலவழிக்க வேண்டியதாய் இருந்தது. நீண்ட நேரம் சென்று விட்டது. அவளோடு அந்த நேரத்தை செலவழித்து விட்டார். இந்த வேளையில ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே இருந்து ஆட்கள் வருகிறார்கள். அவர்கள் ஒரு செய்தி கொண்டு வருகிறார்கள். அது ஒரு துக்க செய்தி. அது என்ன தெரியுமா? ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரித்து விட்டாள். போதகரை ஏன் வீணாக நீங்க அலக்கழிக்கிறீங்க, அவள் இறந்து போயிட்டாள் என்று சொல்லி அந்த துக்க செய்தியை அங்கே கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க. இந்த செய்தியை கேட்ட அந்த பிள்ளையினுடைய தகப்பன் எவ்வளவாய் உடைந்து போயிருப்பான் என்பதை சிந்தித்து பாருங்க. நான் நினைக்கிறேன் அவன் நினைத்திருப்பான் என்ன தெரியுமா? நான் வந்து கூப்பிட்ட நேரமே ஆண்டவர் இயேசு கெதியாக வீட்டை வந்திருந்தால் என்னுடைய பிள்ளையை காப்பாற்றி இருக்க முடியும். அதற்குள்ளே இந்த ஸ்திரீ வந்து குழப்பி தாமதப்படுத்தி விட்டாளே என்று தன்னுடைய மார்பிலே அடித்து கொண்டு அவன் வேதனை அடைந்திருப்பான் என்று நாங்கள் நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அவனுடைய வேதனையை அந்த இடத்திலே காணுகின்றார். அந்த செய்தி கொண்டவருடைய செய்தியை கேட்ட உடனே அவன் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கிறான் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டார். ஆகவே ஆண்டவர் இயேசு அவனிடத்திலே திரும்பி ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? அந்த ஆலய தலைவனுடைய நிலைமையை பார்த்த ஆண்டவர், பயப்படாதே, நீ விசுவாசமாயிரு. இவ்வளவும் தான் அவனிடத்திலே சொன்னார். பயப்படாதே, நீ விசுவாசமாயிரு என்று சொல்லிவிட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த உலகம் எங்கும் இருந்து துச்செய்திகளைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களை சூழ இருக்கும் நண்பர்கள், சூழ இருக்கும் உறவினர்கள், உங்கள் வீட்டாரிடம் இருந்து கூட செய்தி வருது என்றால் ஏதோ ஒரு துக்க செய்தியாகத்தான் இருக்கும்.
அந்த துக்க செய்தியினாலே நீங்கள் கலக்கம் அடைந்து இருக்கிறீங்க, சோர்வடைந்து போயிருக்கிறீங்க. இன்னுமாக பார்க்கும் பொழுது ஏன் உங்களில் இருக்கிற விசுவாசம் கூட உங்களிலே ஒரு அசைக்கப்பட்டு ஒரு அவவிசுவாசத்துக்குள்ளே நீங்கள் வந்து விடுகிறீர்கள் அல்லவா? மட்டுமல்ல, உன் சரீர பலவீனத்தினாலே ஒரு சோர்வு, உன் கணவன் மனைவியின் மற்ற மனைவி உன் பிள்ளைகளினாலே இவ்விதமானவருடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல செய்தி இல்லை. எப்படி எத்தனையோ பெற்றோர்கள் கூட இன்றைக்கு கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய மகனுடைய எதிர்காலம், என்னுடைய மகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, எத்தனை பேர் கலங்கி கதைக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்மிடத்திலே தங்களுடைய கவலைகளை சொல்லி இருக்கிறாங்க, நாம உணர்ந்து கொள்றோம். அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இழந்து போன ஒரு நிலை. என்னுடைய எதிர்காலம் பிரகாசமாய் இருக்குமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? ஆம் அருமையானவர்களே, இந்த வேளையிலே இந்த துச்செய்திகள் உன்னுடைய இருதயத்திலே இன்றைக்கு குடி கொண்டிருக்கும் வேளையிலே தேவ ஆவியானவரால் உனக்கு வரும் ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படிக்கு நீ அவர் மேல் விசுவாசமாயிரு. உன்னுடைய விசுவாசத்தை சோதித்து பாருங்க. இப்ப என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை இப்பொழுது எங்கே இருக்கிறது? நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகின்றார். கர்த்தர் மேல் நீ உன்னுடைய விசுவாசத்தை வைத்துவிடு. இன்றைக்கு பாருங்க, யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாது. அதன் பலம் தெரிஞ்சிருக்கும் என்றால் யானை பாகம் இருக்கவே மாட்டான். அவன் சொல்றபடியெல்லாம் அது செய்து கொண்டு இருக்குதே, ஏன் தெரியுமா? தன் பலம் அதுக்கு தெரியாது. இப்படியே இன்றைக்கு விசுவசிக்கிறவர், நாம் விசுவசிக்கிறவர் இன்னார் என்பதை அறியாதபடி அவ விசுவாசம் இன்றைக்கு உன்னை சூழ்ந்திருக்கிறது. உன் பலத்தை நீ அறியாமல் இருக்கின்றாய். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையான பிள்ளைகளே, உங்கள் பலத்தை நீங்கள் அறிவீர்களா? கொஞ்சம் சிந்தியுங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஊழியத்தை ஆரம்பித்த போது அவர் தம்மை வெளிப்படுத்திய சாட்சி என்ன தெரியுமா? வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 18ஐயும் 19ஐயும் தயவு செய்து வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் யார்? தேவன். அவரை இன்றைக்கு ஒரு புறாவாக இன்றைக்கு சிலர் வெளிப்படுத்தி காட்டுறாங்க. எச்சரிக்கை, அது மகா பயங்கரமான விக்கிரக வணக்கம். அதை அறியாமல் இதுவரைக்கும் செய்து வந்தீங்கடா, இன்றைக்கு அதை விட்டுருங்க. அவர் கர்த்தர்.
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் மேலும் ஆர் இருக்கிறார்? சொல்லுங்க, ஆர் இருக்கிறார்? பிசாசு. அப்படியா? நீங்க சொல்லாட்டி அப்படித்தான் சொல்லுவோம். ஆர் இருக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர். உற்சாகமா சொல்லுங்களேன். கொஞ்சம் நித்திரையா இருக்கிறீங்க போல இருக்குது. சரி, ஆவியானவர் இருக்கிறார். பின்ன சரி, உங்கள் மேல் ஆர் இருக்கிறார்? சொல்லு. ஆவியானவர் இருக்கிறார். அதுலயும் கொஞ்சம் விசுவாசமா தான் இருக்குதா? விசுவாசிக்கணும். என் மேல் ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் எப்பொழுது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு பெற்றுக்கொண்டீங்களோ அன்றே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்துவிட்டார். இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பாருங்க, சில பேர் இன்றைக்கு ஆவியானவர் இறங்குகிறார், இதோ இறங்குகிறார் என்று சொல்லி இன்றைக்கு சத்தமிடுகிற சத்தத்தை எல்லாம் கேட்கிறோம். எங்க இருந்து எங்க இறங்குறார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பின்ன சத்தியத்தை நான் தெளிவாக அறிஞ்சு கொள்ள வேணும். அவர் நம்மேல் இருக்கிறார். இப்ப சிலர் சொல்லுவாங்க, இறங்குறார் 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 என்று சொல்லி சத்தம் போடுவாங்க தானே. கொஞ்சம் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் நம்மீது வந்து இறங்கிட்டார், நம்மோடு இருக்கிறார். ஆகவே சத்தியத்தை அறியாமலும் விடுதலையாகாமலும் இருப்பதால் தான் நம்முடைய பலத்தை நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். நம்மோடு கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிப்போம் என்றால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பலமடைந்து கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிப்போம். இதை அறியாமல் நாம் செய்யும் ஊழியங்கள் எதுவும் பிரயோஜனமற்றது. அருமையானவர்களே, சிந்தியுங்க. நாம் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் சத்தியம் அறியாதவர்கள் போல் நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற அந்த உறுதியான அந்த அறிக்கையுடன் தொடர்ந்து ஊழிய பட்டியலை ஆண்டவர் இயேசு அங்கே வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் வறுமை, நீங்கள் வாசித்து பாருங்கள், வறுமை, துயரம், அடிமைத்தனம், இன்னல்கள், ஒடுக்குதல்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் தியானிச்சு பாருங்க. அதனால் மற்றவர்களுக்கும் இந்த விடுதலையை கொடுக்கும் ஒரு வாய்க்காலாக நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி கர்த்தர் இயேசு உங்களுக்கு தந்திருக்கும் கட்டளையை நீங்கள் லூக்கா சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே வாசித்து பாருங்க. இதை அறியாமல் இன்றைக்கு பயமும் அபவிசுவாசமும் சிலரை சூழ்ந்திருப்பதினால் தான், அருமையானவர்களே, இன்றைக்கு சில பேர் சொல்லுவார்கள், இனிமா அங்க ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரன் வந்திருக்கிறார், இங்க ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஓடி திரிகிறாங்க பாருங்க. காரணம், அவர்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை. இதனால் தான் என்ன செய்கிறார்கள்? மனுஷரை மேன்மைப்படுத்தி நிற்கும் விளம்பரங்கள் இன்றைய காலங்களிலே பெருகி இருக்கிறது. இன்று வல்லமை உள்ள ஊழியக்காரன் வருகிறார் என்று சொல்லி விளம்பரங்கள். அருமையானவர்களே,
நாம் எப்பொழுதும் நான் உங்களுக்கு முந்தி சொல்லுவது போன்று, முன்பு உங்களுக்கு கற்றுத்தந்தது போன்று மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரன் இருக்கத்தான் செய்கிறார். ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரன் இருக்கத்தான் செய்கிறார். அவரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவரைத்தான் நாங்கள் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலே சிலர் பாருங்க, பாஸ்டர் என்னுடைய பிள்ளைக்கு வந்து ஜெபித்து விடுங்கள், நீண்ட காலமாக என்னுடைய பிள்ளை பல வேதனைகளில் அகப்பட்டிருக்கிறார், வந்து ஜெபித்து விடுங்க என்று சொல்லுவாங்க. உண்மை. தன்னுடைய சபையின் போதகருக்கு அறிவிக்கிறாங்க, வந்து ஜெபித்து விடுங்க. சபையில் இருக்கிற மற்ற பிள்ளைகளிடத்திலே சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு வருத்தம் இருக்கிறது, அல்லது என்னுடைய பிள்ளை இப்படி ஒரு பிள்ளையான வழியில போறான், எனக்காக ஜெபிச்சு விடுங்க, இந்த பிள்ளைக்காக ஜெபிச்சு விடுங்க, வந்து ஜெபியுங்க என்று சொல்றாங்க. நல்லது. ஆனால் இவ்விதமாக இந்த ஊழியக்காரத்திலே வந்து கேட்கும் பொழுது சிலர் பாருங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கும், அப்படியா சிஸ்டர், அப்படியா பிரதர், நான் வாரேன், கொஞ்சம் பொறுங்க, 3 நாள் நல்ல உபவாசம் இருந்து நான் உங்கள்கிட்ட வீட்டுக்கு வாரேன் என்று சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பாருங்க, இவர் இப்ப சொன்னார் தானே, இவருக்கே அவவிசுவாசம் சூழ்ந்திருக்கிறது. இவருக்கு அவவிசுவாசம் சூழ்ந்திருக்கிறது. இங்க கவனிங்க, இவர் 3 நாள் உபவாசம் செய்துவிட்டு வருவார். வரைக்குள்ள அந்த குறிப்பிட்ட புள்ள மறிச்சுட்டு வைப்போம். என்ன செய்வீங்க? இவர் 3 நாளைக்கு உபவாசம் இருந்துட்டு வருவார். அதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு ஏதோ நடந்துட்டு. ஆகவே அந்த பிள்ளைக்கான விடுதலையை கொடுக்க, அறிவிக்க தவறியதற்காக தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டி வரும். நன்றா தெரிந்து கொள்ளுங்க. ஆகவே உபவாசம் இருந்துட்டு வார அப்பதான் அது போகும். ஐயா, நான் நெடுக சொல்றது, பகுதியா சொல்றது என்ன தெரியுமா? இந்த உபவாசம் இருந்துட்டு இருந்த ஓடாது, உன்னிட்ட வரும். உண்மை. ஆண்டவர் இயேசுவிட்டு இப்ப வந்தான் சொல்லுங்க, உபவாசம் அதன் பிற்பாடு சோதிக்கிறதுக்கு வாரா. நீ உபவாசம் இருக்கிறியா, அவன் வந்து நிப்பான் பக்கத்துல, சரியா? பின்னாகவே உபவாசத்தை ஏதோ ஒரு உபவாசத்துக்கு கண்டு பிசாசு நடுங்காது ஒரு நாளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுக்கும் பொழுதுதான் அவன் பயப்படுகின்றான். மற்றபடி உபவாசத்துக்கு அவன் பயப்பட மாட்டான். அதுக்காண்டி உபவாசம் கூடாதுன்றல்ல, நீ இருந்துக்கோ. உங்களில் இருக்கிற பலவீனங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் எடுக்க வேணும். தனிப்பட்ட முறையில் ஜெபம், உபவாசம் செய்யுங்க. இங்க பாருங்க, நான் உபவாசம் செய்து போட்டு வரேன் என்று சொல்றாரு. அப்பயே முடிஞ்சது விஷயம். ஏன் தெரியுமா? அவர் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் பரசாத்துறாரு. பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு உபவாசத்தை பற்றி? சொல்லுங்க, கதைங்க. ஆண்டவர் உபவாசத்தை பற்றி என்ன சொல்றார்? சொல்லுங்க, என்ன சொல்ற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உபவாசிக்கும் பொழுது மனுஷர் காணும்படி உபவாசியாதே. நாம் என்ன சொல்றோம்? நாம் உபவாசிச்சுட்டு வரோம். என்ன பிரதர் இன்றைக்கு சோர்வா இருக்கிறீங்க, கொஞ்சம் தெரியாதா? நான் போன நம்மளுக்கு உபவாசம் முடிஞ்ச விஷயம், எந்த பலனும் இல்லை. பார்த்தீங்களா? ஆகவே அருமையானவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஒருவருக்கு ஜெபிக்க வேணுமா? உடனடியாக உங்களை அழைக்கும் பொழுது உடனடியாக செல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. அங்கே பெரிதான ஒரு விடுதலையை
கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வர்றீங்க, அந்த அதிகாரத்தோடு வர்றீங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் வர்றீங்க, ஆண்டோடைய ஊழியக்காரன் வர்றா, அவன் நடுங்குவான். இந்த பலத்தை நாம் இன்னும் அறியாம இருக்கிறோம். அருமையானவர்களே, இங்கே நாம் உபவாசத்தை மற்றவர்கள் காணும்படியாக நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்றால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் மாயக்காரர். பரலோகத்திலே நமக்கு எந்த பலனுமே இல்லை, அப்படித்தான் ஆண்டவர் சொல்றார். ஆகவே இந்த காலங்களிலே நடைபெறும் உபவாசங்களை குறித்து மிக எச்சரிக்கையாயிருங்க, கவனமாயிருங்க. சில சபைகள் பாருங்க, உபவாசம் என்ற பெயரிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? காணிக்கை வருவதிலே கவனமாயிருக்கிறார்கள். ஏன் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இவைகளை அறியும் பொழுது நீங்கள் சத்தியத்திலே நீங்கள் வளர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். காணிக்கை பெறுவதில் தான் கவனமாயிருப்பார்கள். அதாவது உபவாசம் என்று சொல்லி கூடி வரச் செய்து, அருமையானவர்களே, அன்று அவர்கள் சொல்லு காரியம் என்ன தெரியுமா? இன்று நீங்கள் சாப்பிடாமல் வந்திருக்கிறீர்கள், ஆகவே அந்த பணத்தை இன்றைக்கு நீங்கள் சபைக்கு காணிக்கையாக கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இதுவா உபவாசம்? பட்டினி கிடப்பதுதான் உபவாசமா? வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. பட்டினியின் பெயர்தான் உபவாசமா? கர்த்தரின் வேதம் என்ன சொல்லுகிறது என்பது பற்றி பல தடவைகள் உங்களுக்கு நான் இதை குறித்து கற்று தந்திருக்கிறேன், காண்பித்து தந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் சென்று வாசித்து பாருங்கள் அல்லது நினைவு கூறுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெப ஆலய தலைவன் கர்த்தர் இயேசுவின் அந்த வார்த்தையினாலே அவன் பலமடைந்தான். என்ன வார்த்தை சொன்னார்? சொல்லுங்க. பயப்படாதே. உங்களுக்கே பயமா இருக்குது சொல்றது. பயப்படாதே, விசுவாசமாயிரு. இப்படி சொல்லுங்க, விசுவாசமாயிரு. இந்த வார்த்தை அவனுக்குள்ளே ஒரு பலத்தை கொண்டுட்டு பார்த்தீங்களா? பின்ன என்ன செய்யறான்? ஆண்டவர் இயேசு அந்த வீட்டுக்கு வரும் வரைக்கும் அமைதியா இருக்கிறான். இப்ப பலத்தோட இருக்கிறான். அந்த திச்செய்தியை கேட்டு அவனுக்கு எந்த ஒரு பதட்டமும் இப்ப இல்லை. ஆண்டோடைய வார்த்தை அவனுக்கு பலப்படுத்திச்சு. இப்பொழுது பாருங்க, இயேசுவை தன் வீட்டுக்கு எல்லாம் அந்த வந்த இடையிலே மறைத்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு வீட்டுக்கு அழைச்சு கொண்டு போறான். அங்கு போலுடனே மரித்து போயிருந்த அவனுடைய மகளை உயிரோடே பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமான பிள்ளைகளே, இயேசுவோடு கூட படகிலே பிரயாணம் செய்து கொண்டு இருந்த சீசர்களுக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே, மற்றது லூக்கா சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்தில் எல்லாம் நீங்க காண முடியும். அருமையானவர்களே, கடல் பிரயாணத்தின் போது பெருங்காற்று எழும்பி கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு படகு தண்ணீரிலே அமிழ்ந்து போகும்படியாக ஒரு அபாயம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அபாயம் ஏற்பட்டுட்டது. அப்ப இயேசு அங்கே பின்னுக்கு அவர் நல்லா படுத்து நிற்கிற. இந்த சீசர்கள் தான் இதை கண்டு என்ன செய்தாங்க? பயமும் கலக்கம் அடைந்து இனி நாம தாண்டு போக வேண்டியதான், இப்படிப்பட்ட ஒரு புயலை நாங்க செய்யல, இனி நாம தாண்டு போயிடும் சத்தம் போட்டு, இயேசுவே எழும்ப ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி கதறாங்க. ஆண்டவர் இயேசு என்ன செய்ய? எழும்பி என்ன செய்ய? அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டாய் என்றுதான் கேட்கிறார். அவங்களோடு கூட இருக்கிறார். பின்ன அவர் நல்ல நித்திர, இவங்க சப்தம் போடுறாங்க. அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டார் என்று சொல்லி அந்த காற்றையும் கடலையும் தன்னுடைய வார்த்தையினாலே அடக்கினார். உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார் அவங்கள பார்த்து. இப்பொழுது
நம்முடைய நிலை என்ன? சிந்தித்து பாருங்க. இன்று நம்முடைய நிலை என்ன? ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்றும் இன்றைக்கு நாம் விசுவசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் போராட்டங்களின் போது நாம் என்ன செய்கிறோம்? பதறி துடித்து அபவிசுவாசத்தால் நிறைந்து போயிருக்கிறோம். அருமையானவர்களே, பயப்படக்கூடாது, விசுவாசமாயிரு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாண ஒன்றை மேற்கொள்ளுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே பாருங்க, கொடிய புயல்லே அங்கே சிக்கி கொண்டார். அந்த படகு சிக்கி கொண்டது. அந்த பிரயாணிகள் எல்லாரும், அதுக்குள்ள இந்த பிரயாணிகள் எல்லாரும் கலங்கி போய் பதட்டம் அடைகிறாங்க. இந்த நேரத்தில் பாருங்க, பவுல் தனக்கு கிடைத்த அந்த வேத வாக்கை அங்கே நினைத்து பலமடைகிறார். தேவன் தந்த அந்த வாக்கை குறித்து அங்கே பலமடைகிறார். அவருக்கு கிடைத்த அந்த வேத வாக்கு என்ன? வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசித்தார். பின் ஆகவே பவுலின் நிமித்தமாக அந்த சக பயணிகளுக்கு எந்த சேதமும் ஏற்படாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதியாக விசுவாசித்து அந்த சக பயணிகளையும் அவர் திடப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த சக பயணிகளையும் திடப்படுத்தினார். ஒரு தீவிலே அனைவரும் சுகமாய் போய் சென்றடைந்த போதும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையிலே ஒரு விரியன் பாம்பு கவ்விக்கொண்டது என்பதை நீங்க அறிவீங்க. இதெல்லாம் நீங்க அறிந்த விஷயம், அதெல்லாம் உங்களுக்கு சுருக்கமா சொல்றோம். ஆனால் இதை பார்த்த அந்த தீவார் என்ன செய்தாங்க? இந்த மனுஷன் பெரிய ஒரு பாவி போல இருக்குது, இன்றைக்கு அவர் சரி, அந்த பாம்பு கொடிய விஷம் உள்ளது, இவர் முடிஞ்சது என்று சொல்லி அங்கே தீர்மானிச்சிட்டாங்க. இவர் சடுதியாக திடீரென்று விழுந்து சாவார் என்று சொல்லி அந்த ஊரார் நிச்சிட்டாங்க. ஆனால் அருமையானவர்களே, அதை மட்டுமல்ல, வேதத்திலே பார்க்கிறோம், அந்த வேளையையும் காத்து கொண்டாங்க. இவர் எப்ப விழ போறார், எப்ப சாக போறார் என்று. ஆனால் பவுலோ என்ன செய்யார் தெரியுமா? எந்த பதட்டமும் அடைய இல்லை. கையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த விஷப்பாம்பை அப்படி உதறி தள்ளி போட்டு அவர் தண்டை வேலையை பார்த்து கொண்டு இருந்தார். இதை பார்த்து அந்த தீவார், இவர் என்ன தப்பிட்டாரே என்று சொல்லி, இல்லை, இவர் தேவன் தான் இவருடைய உருவத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்தாங்க? அந்த ஊரார் நினைத்து கொண்டாங்க. அருமையானவர்களே, பவுலுடைய இருதயம் பாருங்க, விசுவசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி பவுலுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருந்தது. தன்னை ஆட்கொண்டவர் தனக்கு முன் உரைத்த அந்த வார்த்தையை படியே அவர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார் என்ற உறுதி அப்போஸ்தலனாகிய பவுலிலே இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனால் தான், அந்த விசுவாசத்தினால் தான் அந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் பவுல் கலங்கி போகவே இல்லை. புற ஜாதிகள் மத்தியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது பவுலாலே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே பார்க்கிறோம், தம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே சோதனைகளை அனுமதிக்கிற தேவன் அந்த சோதனைகளிலே அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களை காப்பாற்றுகிறார். மட்டுமல்ல பாருங்க, தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அவர்களை அற்புத சாட்சிகளாய் உயர்த்தி விடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ பதறாதே, கலங்காதே, திடன் கொள், விசுவாசமாயிரு. நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அருமையானவர்களே, ஒரு பாடல் ஒன்று உண்டு, பாடுவோமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கலங்காதே, திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலே, பந்த பாசங்கள் அறந்திட்டாலே, தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலே, பந்த பாசங்கள் அறந்திட்டாலே, நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்து கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஆமருமையானவர்களே, விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். அடுத்ததாக பாருங்க, இறுதியாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1 தொடக்கம் 4 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் குறித்து வைத்து வீட்டில் கொண்டு சென்று வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம். போருங்கள், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். சரி, அங்கே 1 தொடக்கம் 4 வரை பாருங்க. அங்கே பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படியாக வருத்தப்பட்டு அலறி கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். எப்பொழுதாவது நீங்கள் தியானித்து பார்த்திருக்கிறீங்களா? பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறி கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரி. அங்கே அவள் பிள்ளை பெற்றவுடனே, கவனியுங்க, பிள்ளை பெற்றவுடனே அதனை விழுங்கி போடும்படிக்கு அவள் முன்பாக நின்று கொண்டிருக்கும் ஒரு வலு சர்ப்பத்தை நாங்கள் காணுகிறோம். அதாவது வலு சர்ப்பமாய பெரிய பாம்பு, அதுதான் சாத்தான். இவள் பிள்ளையை பெற்றவுடனே அந்த பிள்ளையை விழுங்கி விட வேண்டும் என்று அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். இங்கு கவனியுங்க, இதனுடைய சம்பவத்தை தான் உங்களுக்கு சுருக்கமாக விளங்கப்படுத்துறேன். அங்கு காணுகிற அந்த ஸ்திரி யார் தெரியுமா? இந்த புதிய ஏற்பாட்டு சபை. நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டு சபைதான் அந்த ஸ்திரி. அவள் பெற்றெடுத்த அந்த ஆண் பிள்ளைதான் கர்த்தருடைய இரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தமாயிருக்கிற விசுவாசிகள். அந்த சபையானது பாருங்க, உருவாக்கி என்ன செய்கிறது? அந்த அவருடைய கர்த்தர் இயேசுவின் வருகையிலே அந்த இரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும்படி அங்கே ஆயத்தப்படுத்தி இருக்கிற பரிசுத்தவான்களின் கூட்டம். இதுதான் அந்த ஆண் பிள்ளை. இந்த ஆண் பிள்ளையைத்தான் இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தான் பாருங்க விழுங்கும்படியாக அவன் காத்து கொண்டே இருக்கிறான். பின்ன இந்த சாத்தானுடைய குறியெல்லாம் யாரிலே? இந்த கர்த்தருக்குள் அவருடைய இரகசிய வருகையிலே எடுக்கப்படும்படி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சபை, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த பிள்ளைகளை, இந்த ஆண் பிள்ளையை விழுங்கும்படியாக அவன் காத்து கொண்டிருக்கிறான்.
இந்த கிருபையின் காலம் முழுவதும் முன் சபை முன்பாக அவன் என்ன செய்யறான்? நின்று கொண்டுதான் இருக்கிறான். நிற்கக்கூடாது. அவன் எல்லாம் தூரத்தில் நிற்கிறான் இல்ல, கிட்டடியில் நின்று யாரிலே கண் வைத்திருக்கிறான் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த பரிசுத்தவான்களை விழுங்க வேண்டும். இந்த ஆண் பிள்ளையான இந்த பரிசுத்தவான் கூட்டம் பாருங்க, நன்றாக சத்தியத்தை மனதில் வச்சு கொள்ளுங்க. இந்த ஆண் பிள்ளையான இந்த பரிசுத்தவான் கூட்டம் பூரண வளர்ச்சி அடையும் வரை அது தேவனுக்குள்ளும் அவருடைய சபைக்குள்ளும் மறைத்து வைத்து பாதுகாக்கப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்க. விளங்குதா? இப்ப மறைத்து வைத்து பாதுகாக்கப்படுகிறது. பின்ன ஆகவேதான் நாங்க பார்க்கிறோம், சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள், அடுத்தது சபை ஐக்கியத்திலே உறுதியாயிருங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார். என்றால் நாம எப்பொழுதும் சபைக்குள்ளே நாம் இருப்பது என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? சபை ஐக்கியத்துக்குள் இருந்து கொள்ள வேண்டும். சபை ஐக்கியத்தை விட்டு நாம ஏனோதானோன்னு சொல்லி இன்றைக்கு பின்மாற்றத்தில் இன்றைக்கு எத்தனை பேர் போறாங்க. அருமையானவர்கள், பின்ன அது சபைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து வெளிப்படும் பொழுது எப்பொழுது வெளிப்படுகிறாரோ அந்த நேரம் அவர்கள் எடுக்கப்பட்டு விடுவார்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். கொலோசியரிலே 3ஆம் அதிகாரத்திலே 3 தொடக்கம் 4 வரைக்கும் ஒரு வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகவேதான் இந்த நாளை அருமையானவர்களே தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். பிசாசுக்கு தெரியாது. இவன் வெளியில கதிரையை போட்டு காவல் காத்து கொண்டு இருக்கிறான். எப்ப வருவாங்க விழுங்கிடுவோம், எப்பொழுது வருவாங்க விழுங்குவோம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த இரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 13:32 வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் கூட அறிய மாட்டாங்க. குமாரனும் அறியார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிசாசின் தந்திரத்தை பார்க்கிலும் நம்முடைய தேவனுடைய ஞானம் பெரியது பாருங்க. தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. ஆகவேதான் சபை ஐக்கியமாகிய தேவனுடைய பாதுகாப்புக்குள் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வேதம் எங்களை எச்சரிக்கிறது என்ன தெரியுமா? 1 பேதுருவிலே 5ஆவது அதிகாரம் 8 வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்க, விழித்திருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். பாருங்க அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் சபை ஐக்கியத்திலே இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சில நேரங்களிலே எங்களுடைய வேலைகள் அதிகாரபூர்வமான வேலைகள் காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் போறோம் வாரோம், சரியா. ஆனால் அது வேறு காரியம். ஐக்கியம் என்பது எப்பொழுதும் நம்முடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஒருவருக்கொருவர் நாம் உறவாடி நாங்கள் நம்முடைய அன்பிலே நாங்கள் பெருகி கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் சபை ஐக்கியம். பின் ஆகவே அந்த ஐக்கியத்தை இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு சபை ஐக்கியத்தை விட்டு அவர்கள் போகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை. அவர்கள் போயிட்டு தங்களுடைய பழைய வாழ்க்கையின்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பின்மாற்றம் அடைந்து போயிருக்கிறாங்க. ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விதமான ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் மேல் நாம் பயப்படாமல் விசுவாசம் வைத்திருந்து நாங்கள் அவருக்குள்ளாக வளர வேண்டும். ஏனென்றால் அதற்குள்ளேதான் நமக்கு பாதுகாப்பை கர்த்தர் தந்திருக்கிறார்.
பின்னாகவே இந்த பாருங்க இந்த ஆண் பிள்ளையை விழுங்க வகை தேடி காத்திருக்கும் இந்த பிசாசானவன் மட்டில நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, விழிச்சிருங்க, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு, அதாவது அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இங்கே கவனியுங்க. சிலர் பிசாசை பாருங்க மிதிக்கிறேன் என்று சொல்லி தரையில காலால மிதிப்பாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, இப்பயும் நடக்குது பார்க்கிறோம். சிலர் பிசாசை கலைக்கணும்னு சொல்லி காலால மிதிப்பாங்க. கால் தான் நோகும், பிசாசை மிதிக்க இயலாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது தவறான உபதேசம். இதுகளை எல்லாம் நீங்க நம்பாதீங்க. அந்த வேலையை கர்த்தர் செய்து முடிச்சிட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் செய்து முடிச்சிட்டார். அவனை மிதிக்கிற வேலையை செய்து முடிச்சிட்டார். இப்ப போட்டு நாங்க போட்டு காலால உதஞ்சு உன்னை மிதிக்கிறேங்கிற காலுக்கு தான் நோகும். இன்றைக்கு இருக்கிறாங்க சிலர். ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார், பிறைய நீ கஷ்டப்படுறா. சிலர் பேச பாருங்க. சில பேர் பேச நான் கட்டுறேன். எங்க கட்ட போறான்? கட்ட முடியுமா? இது நம்முடைய வேலை இல்லை. கட்டுற வேலை கர்த்தருடைய வேலை. நீங்க வேதத்தை பாருங்க. கட்டுற வேலை கர்த்தருடைய வேலை. கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் அவனை துரத்துங்க. அந்த அதிகாரம் நமக்கு தரப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை சொல்லி துரத்துங்க, ஓடுவான், கிட்டல நிக்க மாட்டான். எந்த செய்வின சூனியமோ நிக்க முடியாது. அந்த அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா கட்டுற வேலை கர்த்தருடைய வேலை, மிதிக்கிற வேலை மிதிச்சுட்ட கர்த்தருடைய வேலை. அதுல நாம தேவையில்லா வேலை பார்க்க கூடாது. அதிகாரத்தை எடுத்து பாவியுங்க. கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்முடைய விசுவாசத்திலும் கர்த்தரை சார்ந்திருப்பதிலும் நாம் உறுதியாக இருக்கும் போது நம்மால் அவனை எதிர்த்து நிற்க முடியும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபை ஐக்கியத்தை காத்துக்கொண்டு கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளே மறைந்திருப்பீர்களானால் உங்களுடைய ஜீவியத்தில், அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் வலு சர்ப்பமாகிய சாத்தான் படு தோல்வி அடைவதை நீங்கள் காண முடியும். நிச்சயம் உன்னை விழுங்கும்படி உன் ஜீவிய காலம் எல்லாம் அவன் காத்து நிற்கும். அந்த வலு சர்ப்பம் கிறிஸ்துவின் நாளிலே ஏமாற்றம் அடைஞ்சிருவான். என்ன தெரியுமா? அவன் முற்றிலும் ஏமாற்றப்பட்டுருவான். அவன் காத்திருந்ததான் மிச்சம். என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் நாளிலே, அந்த நாளிலே நீயோ ஜெயம் கொண்ட ஒரு ஆண் பிள்ளையின் கூட்டத்துக்குட்பட்டவனாக சிங்காசனத்திலே நீ உயர்த்தப்படுவான். நாம் உயர்த்தப்படுவோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை நோக்கி வரும் எதிர்மறையான சத்தம் உன்னை கலங்க பண்ணுகிறதா? உன் வியாதி உன்னை பயப்படுத்துகிறதா? உன் தனிமை உன்னை பயப்படுத்தி உனக்குள்ளே சோர்வை உண்டாக்குகிறதா? உன் பிரச்சனைகள் உன்னை பயப்படுத்துகிறதா? உன் விசுவாசம் தளர்ச்சி அடைந்து போகிறதா? உனக்கு ஜெயம் கொடுக்கும் ஜெய கிறிஸ்து ஜெகோவா நிசியாய் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படும் நாளிலே கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்பதை மாத்திரம் கவனித்துக்கள். என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார் என்று மாத்திரம் கவனித்து கேட்டு அதை உறுதியாக விசுவாசித்து அவரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன்னுடைய சூழ்நிலைகளை இமைப்பொழுதிலே மாற்றி உனக்கு ஜெயத்தை அளிப்பார். நீ பயப்படாமல் அமர்ந்திருப்பாய். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.